வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சில்க் சாரீ டிசைனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். குழந்தையும் இதை பார்த்தா பண்ணிவிடும், அவ்வளோ ஈஸியான ஒரு டிசைன். இந்த சாரீக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதோட ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நல்ல ஜரியில் சூப்பர்பான ஒரு டிசைன், ரவுண்டில் குட்டி குட்டி மேங்கோஸ் போட்ட மாதிரி இருக்குது. பாடி வந்து ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன். அந்த க்ரீனுக்கும் அவங்க கொடுத்துருக்க ரோஸ்க்கும் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எப்போவுமே நான் அந்த ஸ்கொயர் நெக் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எனக்கு என்ன டிசைன் வேணுமோ அதில் மாற்றிப்பேன். இதில் வந்து ரவுண்ட் போட்டிருக்கேன். இதில் நான் உங்களுக்காக ஒரு அழகான பட்டு சாரிக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து ஆரி ஒர்க்கில் லோடிங் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ் போடுவாங்க. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நான் கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம், ஒரு கம் பண்ணிவிட்டு கோல்டனில் இப்போ நிறைய ரோப்ஸ் நிறைய பேட்டர்னில் வருது. அதில் திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ரோப் செலக்ட் பண்ணி அதை ஒட்டிடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும். அது மேலே நம்ம செக்யூர் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரிங்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரிங்ஸில் இப்போ கோல்டன் மெட்டல் பிளேட்ஸ் நிறையா வருது கடையில், வேறு சைஸில். அது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த நான் வச்சுருக்க கோல்டன் மெட்டல் பிளேட்டும் அது மிரருக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். மேலே இந்த ரிங் வச்சிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக கிளிட்டரியாக ஒரு சில்க் சாரீ ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மாறுச்சுன்னா இது கொஞ்சம் அசிங்கமாகிடும். ஸோ டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டுங்க. நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி அந்தந்த பிளேஸில் வச்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ பிளேட் ஒட்டுறேன், மேலே அந்த ரிங் போடுறோம். இது ஆக்சுவலி பிளேட் வந்து வராது, கம் காஞ்சதும் வாஷ் பண்ணும் போதெல்லாம். பட் நம்ம மேலே ரிங் வைக்கிறதுனால அந்த ரிங்கில் ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் ஸ்டிச் பண்ணவும் போகிறோம் நம்ம. ஸோ அது பிளேட்டையும் உங்களுக்கு சேஃபாக பார்த்துக்கும், இந்த ரிங்கும் சாரியிலேருந்து வராமல் பார்த்துக்கும். இப்போது அதில் அழகாக நான் கம் போடுறேன். கம் போட்டுட்டு மேலே ஒட்டிட்டேன், அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ஆனதும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் லுக்கு கொடுக்கும் ப்ளவுஸ்க்கு. நீங்கள் ஒரு 2000 கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணுற ஃபீலை இப்போ இந்த ப்ளவுஸில் கொண்டு வந்துடுவீங்க. இதுக்காக மெட்டீரியல் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 50 rupees கூட இருக்காது, அந்த அளவு தான் ஆகும். இல்லை ஒரு 70 போல் மேக்ஸிமம். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. பட் ஃபைனல் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக ரெடியாகின்னு இருக்குது ப்ளவுஸ். இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி பேட்டர்னில் நீங்கள் பென்சிலில் வரைஞ்சிட்டும் போடுங்க. எனக்கு கரெக்டாக டிஸ்டன்ஸ் தெரியுது அப்படி, அதனால போடுறேன். பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஒயிட் பென்சில் இருக்கும், இந்த கிளாஸில் போடுறதுக்குன்னு பென்சில் கேளுங்க, கடையில் கொடுப்பாங்க. அதில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம் போடுங்க. இப்போ கம் போட்ட இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நான் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இப்போ குந்தன் ஸ்டோன்ஸ் இது வந்து நியூ அரைவல். முன்னெல்லாம் ஸ்டோனியாக மேலே தெரியும், இப்போ அது மேலே கோல்டு கோட் போட்டு தராங்க. அதனால நீங்கள் மேலே ஜர்தோசி எல்லாம் போட்டு கவர் பண்ணோங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜர்தோசி குட்டி குட்டியாக எல்லா ஸ்டோனுக்கும் தைக்கிறது ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை. நிறைய டைமில் அது போர் அடிச்சு போயிடும் பாதி முடிக்கிறதுக்குள்ளே. அதனால நிறைய பேர் அந்த டிசைனை சூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டோன்ஸ் வந்து சூப்பர் சப்ஸ்டியூஷன். அதுக்கு நீங்கள் ஜர்தோசி அவுட்லைனே கொடுக்க வேண்டாம், இதுலேயே கோல்டு ஃபினிஷ் இருக்கிறதுனால. அண்ட் அனதர் அட்வான்டேஜ், இதில் வந்து உங்களுக்கு கலரே அந்த டல்லெல்லாம் ஆகவே ஆகாது. இந்த இது நான் நிறைய வாஷும் பண்ணிட்டேன். இது யூஸ் பண்ண ப்ளவுஸு சாரீ எல்லாமே ஒன்றுமே ஆகிறதில்ல, ஏன்னா அது மெட்டல் கிடையாது. ஸோ உங்களுக்கு டார்னிஷ் ஆகி வராது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல் ப்ளவுஸ்க்கு நெக்லைனுக்கு அதே மாதிரி ஒட்டிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோடு நம்ம எப்போவும் பண்ணுற ஃபில்லிங்கையும் பண்ணிடலாம். ஃப்ளாட் கொஞ்சம் பேர்ல்ஸ் வச்சுருந்தேன் நான், அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து பின்னாடி நம்ம டேக் பண்ணி விடுவோம் பாருங்கள், அந்த ஏரியா, அந்த இடத்துல விட்டுட்டு நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். ஸோ தைக்கும் போது அது டிஸ்டர்ப் பண்ணாது. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்க கோல்டன் பேர்ல். இதுக்கு கோல்டு தான் நல்லா ஃபிட் ஆகும் போல் இருந்தது அந்த சில்க் சாரீ லுக்குக்கு. அதனால் அந்த பேர்ல்ஸ் எடுத்து ஒட்டுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். டூத்பிக் எடுத்து அதோட பேக் சைடில் லைட்டாக கம் டச் பண்ணி கொஞ்சம் தொடச்சும் விட்டுருங்க.
லைட்டாக ஒட்டுற மாதிரியும் இருக்கும், ஒட்டாத மாதிரி இருக்கும் அந்த கண்டிஷன். இது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோலையும் அதை சொல்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு அது டூத்பிக்கில் பிடிச்சி அது ஒட்டுறதுக்கு. நீங்கள் கையில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், டென்ஷன் ஆகிடுவோம் கொஞ்சம். இப்போது நல்லா காஞ்சிருச்சு அந்த ரோப்புக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோன் பால் நான் ஒட்ட போகிறேன். இது எதுக்கு போடுறோன்னா, அவங்க ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போடுவாங்க, எந்த லோட் பண்ணாலும் பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு அந்த பிசுறு இல்லாமல் நீட்டாக வரணுங்கிறதுக்காக அந்த ஸ்டிச்சுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நம்ம இந்த பால் செயினை ஒட்டுறோம். சூப்பர். இது ஒட்டுறதும் ஈஸி. இந்த மாதிரி வேலை பண்ணும்போது எப்போவுமே அந்த கம் வந்து ஒரு ஹாஃப் வேலை காயும் போது ஒட்டுங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இந்த துணியிலெல்லாம் கம் படாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். 2 பக்கமும் போடுறோம் அதே மாதிரி, அப்போ தான் அதுக்கு பார்டர் மாதிரி ஃபீல் நல்லா கொடுக்கும் அது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேன், இப்போ செகண்ட் உள் பக்கமும் ஒட்டுறேன். இது ஸ்டிச் பண்ணும்போது டைலர் கொஞ்சம் சேஃபாக ஸ்டிச் பண்ணணும். இந்த ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தெரிஞ்ச டைலர்ஸ் கிட்ட கொடுத்து தைச்சா கரெக்டாக தைச்சி கொடுப்பாங்க. இதுவும் gift saree தான். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, லுக் என்னமா இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து தைச்சிட போகிறேன். ரிங்ஸ் தைக்கும் போது கூடவே உங்களுக்கு அடியில் நம்ம வச்சுருக்க மெட்டல் பிளேட்டும் வந்து நல்லா ஸ்டேபிளாக நின்றுக்கும். இது வந்து டுவெல் பர்பஸாக ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ அந்த ஹோல்குள்ளே விட்டு, ஸோ ரொம்ப அட்வான்டேஜஸ் இந்த ரிங்கு, ஏன்னா உங்களுக்கு நூல் வெளியவே தெரியாது இதில். ஸோ அழகாக அந்த ஃப்ரேம்குள்ளவே ஹோல் போகுது பாருங்கள். உள்ளே விட்டுட்டு நான் எப்படி வீடியோவில் ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, அதே மாடலில் பண்ணுங்கள். இந்த ரிங்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறீங்க எல்லோரும். இது பல்காகவே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா சாரீஸ்க்கு ப்ளவுஸஸ்க்கு நிறையா இடத்துல இது மல்டியாக யூஸ் ஆகுது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஐடி தரேன், அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி பேசுங்க. அண்ட் அவங்க கொரியர் பண்ணுறேன்னு அக்ரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே அந்த ஷாப்ஸில் இருக்குது. மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பால் செயின், இந்த மாதிரி ரிங்ஸ், மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் எப்போ எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பண்ணின அந்த லோடிங்காக யூஸ் பண்ணோம் பாருங்கள் ரோப்பு, அதையும் ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அது உள்ளே ஊசி ரொம்ப ஈஸியாக நுழையும். ஸோ நீடில் வந்து அழகாக உள்ளேருந்து வெளியே இழுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி பால் செயினையும் அதில் கவர் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், பால் இந்த பக்கம் ஹாஃப் பால் கவர் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சென்டரில் எடுத்துக்கிறோம், ரோப்பை ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எடுத்துகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பாலும் கவர் ஆகும், ரோப்பும் கவர் ஆகும். ஸோ தப்பி தவறி கூட அது வாஷ் பண்ணும்போது வராது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் நீங்கள் எப்படி பட்டு சாரிக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கண்டினியூஸாக ஸ்டிச் போட்டிருக்கேன் நான், அதனால் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ பாருங்கள் ஃபினிஷ்டு லுக் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. எக்ஸலண்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக முடிகிற விஷயங்களை நம்மளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம். நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. ரொம்ப காஸ்ட்லி சாரீஸ்க்கு நீங்கள் வெளியே கூட கொடுத்து பண்ணிக்கோங்க. இந்த திட்டமான ரேட்டில் வாங்குகிற சாரியாக இருந்ததுன்னா உங்கள் கை வண்ணத்தை அதில் காமிச்சு உங்களோட சந்தோஷத்துக்கு அது ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.